லீலா தன்னுடைய மகன் வினோத்துக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தா. வினோத் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். லீலா திடீர்னு அவனை பார்த்து, வினோத், எனக்கு கண் பார்வை போயிட்டுதுன்னா என்ன செய்வேன்னு கேட்டா. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அப்படியெல்லாம் நடக்காது, சும்மா இருங்கன்னு வினோத் சொன்னான். லீலா அவனை விடல. ஒருவேளை நடந்துட்டா நீ என்ன செய்வேன்னு கேட்க, வினோத் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னான். உடனே லீலா ட்ரீட்மெண்ட் பலனளிக்காட்டி என்ன பண்ணுவேன்னு கேட்க, வினோத் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த மருத்துவமனை எதுன்னு கண்டுபிடிச்சு அங்க உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொன்னான். சரி, அப்படியும் எனக்கு கண் தெரியாட்டினா என்ன செய்வேன்னு லீலா கேட்க, வினோத் என் வாழ்க்கை முழுசும் உங்களை நான் பாத்துக்கிடுவேன் அம்மான்னு சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவை ஏறிட்டு பார்த்து, ஏன் பார்வை போயிட்டா என்ன செய்வீங்க அம்மான்னு கேட்டான். எதையும் நினைக்காம சட்டுன்னு லீலா சொன்னான், என் கண்களை உனக்கு கொடுப்பேன் வினோத். ஒரு தாயோட அன்பு எத்தகைய மகத்தானது. தன் கண்களைப் போல பிள்ளைங்களை நேசிச்சு பிள்ளைங்களுக்காக எந்த தியாகமும் செய்ய தாய்மார்கள் தயாரா இருக்காங்க. ஆனா தாயை விட நம் தேவன் நம்மள அதிகமா நேசிக்கிறார். தேவன் சொல்றத கேளுங்க, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள்! தாயை விட அதிகமா நம்மை நேசிக்கும் தேவன், நம்மை எப்பொழுதும் மறக்காத தேவன், இந்த உலகத்தையே படைச்ச சர்வ வல்லமை பொருந்திய தேவன் நம்மளை எப்பவும் தம்முடைய மனசுலயே வச்சிருக்காருன்னு நினைக்கிறப்போ இதை விட நமக்கு வேற என்ன வேணும்னு தோணுது இல்லையா?